இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனா ஜிபி, அதாவது குட் பேட் அகில் கைஸ். இந்த படத்தை சொல்லும் அண்ட் இந்த படத்தை ஒன்லைன் பார்க்க போனால் தன்னோட படத்தில் நம்ம அஜித் குமார் சார் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக தன்னோட பையனுக்காக இதெல்லாம் வேண்டாம் திரும்பி ஜெயிலுக்கு போகிறாரு. 13 வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டாரு. இவர் பையன் உள்ள போயிட்டாரு கைஸ். இவர் பள்ளி உள்ளே போனதுக்கு என்ன காரணம், என்ன போய் உள்ளே போனது, இப்படி யாரும் இருக்காங்க தேடி கிட்ட பிடிச்சி கொண்டாட இந்த படத்தோட ஸ்டோரியை. இந்த படத்தோட ரவிச்சந்திரன் எப்படி எடுத்திருக்கான்னா, ஃபர்ஸ்ட்டு இருக்கிற எல்லா ட்ரெண்டிங் மீம்ஸையும் போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வந்த எல்லா அஜித் குமாரோட படத்துலேருந்து ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படத்தில் வச்சிருக்க ட்ரெண்டிங் மீம்ஸு அப்புறம் ரெஃபரன்ஸ் இது எடுத்து வச்சுமே நல்லா இந்த படத்தை கொண்டு போயிருக்கு. ஃபேன்ஸுக்கு பக்கவான ட்ரீட் கேஸ். பட் ஜென்ரல் லிரிக்ஸ் கேட்டால் சந்தேகம் தான். அப்புறம் நடித்தவங்க பற்றி சொன்னோன்னா அஜித் குமார் சார் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நடிச்சிருக்காரு கைஸ். அப்போ படத்தில் எல்லாம் அஜித் குமார் அவரை தவிர்த்து மற்றவங்களாம் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வராங்க, ஏகே பில்டப் கொடுக்குறாங்க, அப்புறம் போயிடுறாங்க கைஸ். மோஸ்ட்டாக வர கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் இதில் ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு கேரக்டர்னா அது நம்ம அர்ஜுதாஸ் கேரக்டர் தான் கைஸ். அவருக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் இந்த படத்தில் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபேன் பேஸ் அம்மன்னு சொல்லுவாங்க. பட் இதே புது படம் தான் கமெண்ட்டில் சொன்னீங்க, சிறப்பாக பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ கைஸ். பாய்.